எனது பேர் ஜெயபால், ஊர் தென்காசி. எனக்கு அருமையான ஒரு நல்ல குடும்பம் இருக்குது, கர்த்தர் கொடுத்துருக்கிறார். 2 மகன், 1 மகள். மகள் ஆசையோடு சின்ன வயசுலேருந்தே வளர்த்து எம்பிஏ படித்து முடிச்சுட்டு இஸ்ரோன்னு பணகுடி பக்கத்தில் இருக்கல சென்ட்ரல் வேலை பார்த்துக்கிட்டு வந்துச்சு. மேரேஜ் பண்ண கர்த்தருடைய கிருபையினால ஒரு நல்ல விசுவாச குடும்பத்தை தேர்ந்தெடுத்து நல்ல குடும்பத்தை கொடுத்தார். கல்யாணம் முடிஞ்சு 6ஆம் மாதத்தில் நடந்த காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மத்தியானத்துக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. மதுரையில் மகளுக்கு மேரேஜ் ஆச்சு. எங்களுக்கு தென்காசிக்கு 6 மாதம் கழித்து மத்தியான பகுதியில் ஒரு ஃபோன் வச்சு என்ன அப்படின்னு கேட்டேன். மகள் வந்து திடீர்னு மயங்கி விழுந்துட்டா, ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டு இருக்கிறோம், உடனே வாங்கினே எங்கள் என் மகளுடைய மாமியார் சொன்னாங்க. சரின்ட்டு உடனே நாங்கள் புறப்பட்டு மதுரைக்கு போனோம். ஈவினிங் ஆகிப்போச்சு. உடனே டாக்டர் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னையான்னு கேட்டோம். ஐயா ஒன்றும் இல்லையா, தலையில் ஒரு கட்டி ஒன்று இருக்குது. இது எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தா கட்டி இருக்குது, அதனால தான் இப்படி ஃபிட்ஸு மாதிரி வந்து மையம் விழுந்துட்டாங்க. ஆனால் இது என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டேன். எதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்து குணப்படுத்தி எல்லாமே முடியாது, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒன்றும் ஓடல, என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்ட்டு சரி என்னையா செய்யணும்னு கேட்டேன். தலையை வந்து ஓப்பன் பண்ணி தான் சர்ஜரி பண்ணணும்னு சொன்னாங்க. அந்த நேரமே எனக்கு பாதி உயிர் போயிடுச்சு. ஏசப்பா, ஆசைப்பட்டு மாலை வளர்த்தேன் ஆண்டவரை, கத்தி பட போகுது ஐயா. ஐயா எங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஐயா, எங்களுக்கு அப்பா அம்மா இல்லை ஆண்டவரே, நீங்கள் தான் அப்பான்னு சொல்லி, அப்பா உங்களை பிடிக்காத இடத்துல நான் இந்து குடும்பத்தை ரசிக்கப்படலை. இதே மாதிரி ஏதாச்சும் பிரசங்கம் பண்ணால் அவங்களை அடிக்கணும் துடிச்சவனா. ஆனால் இப்போ ஊழியங்கள் எல்லாம் கழுத மாதிரி தூக்கி சமந்துக்கிட்டு இருக்கிறேன் ஐயா. இதுதான் என் உண்மையான வாழ்க்கை. கர்த்தரால் ஜெபம் பண்ணோம். அப்போ அவர் சொன்னார், ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் பண்ணித்தாயே தீரணும், இதாயம் முடிவு, வேறு ஒன்றும் செய்ய முடியாதையா, மாற்ற சோப்படுத்த முடியாது சொல்லிட்டாங்க. உடனே அட்மிஷன் பண்ணோம். நாங்கள் சரிட்டோம். பணம் கொஞ்சம் கூடுதல் செலவும், பணத்தை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லையான்னு சொல்லி உடனே ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்தோம், அனுமதித்தோம். 4 நாள் கழிச்சு தான் ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்க. உடனே ஹாஸ்பிட்டலில் வச்சு இன்ஜெக்ஷன் போட்டு டேப்லெட் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. 3 நாளாக தூக்கம் இல்லை, பசி இல்லை, ஒன்றுமே இல்லை. பைபிள் எடுத்து வாசிக்க ஜெபம் பண்ண, பைபிள் எடுத்து வாசிக்க ஜெபம் பண்ண, எப்படி ஓடிச்சு. 3 நாள் ஓடிச்சு. 4ஆவது நாள் நாளைக்கு ஆப்ரேஷன் சொல்லிட்டு போயிட்டாங்க. மேலே கூட்டு போய் நல்லா பாத்ரூமில் எல்லாம் நல்லா தலையில எல்லாம் ஷாம்பு நல்லா குளிப்பாட்டி அருமையாக நைட்டில் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க. மறுநாள் காலையில் ஆப்ரேஷன்னாங்க. சரி காலையில் ஆப்ரேஷன்னா காலையில் 8 9 மணிக்கு தான் இருக்குன்னு நினச்சி இருந்தோம். இருந்தாலும் 3 நாளாக தூங்கலை. அப்போ தூக்கம் வந்துச்சு. ஒரு 9 மணிக்கெல்லாம் படுத்து உடனே ஆண்டவர் எழுப்பி விட்டார். இருந்துச்சு 4 மணி வரைக்கும் கூட எனக்கு தூக்கம் சரியாக வரல. தூக்கத்திலே ப்ரே பண்ணிகிட்டே இருந்தேன். 4 மணிக்கு கழிச்சு உட்காந்து வழங்கப்பட்டாலும், ஆண்டவரே என்ன செய்ய போகிறீங்கன்னு தெரியலப்பா, எப்படி செய்ய போகிறீங்கன்னு தெரிலப்பா, என் மாளிகை என்ன பிரச்சனை தெரியல, ஓப்பன் பண்ணால் தான் தெரியும் சொல்லிட்டாங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு வேதனையோடு இருந்தேன். ஏன்னா அது இருந்தது மூளை பகுதி பக்கத்தில். ஒரு தூசி பட்டால் கூட நிலைமைகள்லாம் ஒரு மாதிரி மோசமாயிருமையா, அதனால் ரொம்ப சின்சியர் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேலூர்லேருந்து வரவழைக்கப்பட்ட டாக்டர், அவங்க ஏற்கனவே வேலூரில் சர்வீஸ் பண்ணியிருந்தாங்க. அவர் ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷன். எனக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு தான் அவரே சொன்னார். அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் 5 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க. நான் எப்பொழுதும் 4 மணிக்கு ப்ரேயர் ஆரம்பித்தா 2 மணி நேரம் 2 மணி நேரம் ஆண்டவர்கிட்ட கேட்கறதெல்லாம் ஆண்டவர் உயர்த்திக்கிட்டே இருப்பேன். இது வரைக்கும் எனக்கு அதை தாங்க இது தாங்க இது வரைக்கும் கேட்டதில்லையா ஆண்டவர் மகிமைப்படுத்திக்கிட்டே இருப்பேன். என் ஜெப வாழ்க்கை அப்பவும் உயர்த்திக்கிட்டே தான் இருந்தேன். என் மகளுக்கு சுகத்தை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு கூட கேட்கல. எனக்கு என்ன தெரியாதப்பா, உண்மை நான் எப்பொழுது உயர்த்திக்கிட்டே இருந்தேன். நடந்த காரியம் என்னென்னா, சரின்ட்டு 5 மணிக்கு வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. 5 மணிக்கு வந்து கூப்பிட்டாங்க. சரின்ட்டு அப்படியே நான் ப்ரேயரு டோர் தட்டாங்க. உடனே முடிச்சுட்டேன். என்னையான ஆப்ரேஷன் டாக்டர் வந்துட்டாங்க அப்படின்னு டாக்டர் வந்தாங்க. உடனே ஸ்ட்ரெச்சர் வச்சு அப்படியே கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போகும்போது என்ன நடந்துச்சுன்னா, பைபிளையும் சேர்த்து கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் எங்கள் ரூமில் வந்து கொண்டு போய் லிஃப்ட்டில் அப்படியே மேலே கொண்டு போகிறாங்க. எந்த மாட்டையும் சொல்ல மாட்டோம், நீங்கள் ஆப்ரேஷன் பற்றி கவலைப்படாதீங்க, முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் தகவல் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன ஆண்டவரேன்னு சொல்லிட்டு போடும்போது அந்த பைபிள் எடுத்து ஒரு கொடுத்துட்டாங்க. இந்த பைபிளை கொண்டு போகக்கூடாதுயா, எல்லாம் வச்சிருந்தியா அப்படின்ட்டு வாங்கும்போது பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுத்தார். ஏசாயா 41:10, நீ பயப்படாதே,
நான் உன்னோடு இருக்கிறேன். இன்னை வரைக்கும் அந்த வார்த்தையை வச்சு நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன். இன்னை வரைக்கும் அற்புதம் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. பல அற்புதங்களை செய்தார். போனோம், ஆப்ரேஷன் முடிஞ்சு. ஆனால் மத்தியானம் வரைக்கும் அவனு சொன்னாங்க 2 மணி நேரத்தில் ஆப்ரேஷன் முடிச்சு வெளில வந்துட்டாங்க. டாக்டர் செஞ்சுக்கிட்டே வந்தார். ஒரு பிரச்சனை இல்லையா, இது சாதாரண கொழுப்பு கட்டியா, வேறு நாங்கள் எதிர்பார்த்த ஒரு எந்த கட்டியும் இல்லை. ஆனால் இது என்ன, ஆப்ரேஷனாக வளர்ந்துக்கிட்டே வரும், வளராமல் இருக்க நம்ம முயற்சி எடுப்போம்னு சொன்னாங்க. ஆனால் அன்னைக்கு உடனே ஆப்ரேட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டாங்க. தென் ஒரு 3 வருஷங்களுக்கு பழையபடி ஆப்ரேட் பண்ணி இப்போ என்ன செஞ்சோம்னா அதை ரேடியேஷன் பண்ணி அந்த வேற பொறையும் எடுத்துட்டு கர்த்தருடைய கிருபையினால என் மகள் சுகமாக வாழுதான். ஒரு குறையும் இல்லை. ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். மெல்வின் மேத்யூ, மெல்வா மொராக்லையும் 2 குழந்தைகள் இருக்காங்க. அழகான குழந்தைகள் எங்கள் வீட்டில் வளர்ந்துட்டு இருக்காங்க. நல்லா இருக்கிறாங்க. ரொம்ப பாசமாக இருக்கிறோம். அதுலேருந்து ஆண்டவருக்காக நான் ஓடிக்கிட்டே இருக்கேன். அன்னைக்கே பார்த்தீங்கன்னா இதை பார்த்த உடனே நாங்கள் பண்ண ப்ரேயரு வெளியில் யாருக்குமே தெரியாது. நாங்கள் இந்துக்களா, கிறிஸ்டினா, முஸ்லீமான்னு யாருக்கும் எதுவுமே தெரியாது. நாங்கள் மிளகா போட்டு அழுது பார்த்து டாக்டர் சாட்சி சொன்னாங்க. அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு வந்து அன்னைக்கு தான் சாப்பிட்றோம். சந்தோஷமாக சாப்பிடுங்க. நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கதவுட்ட என்ன, நான் பக்கத்து 3ஆவது ரூமில் வந்து வச்சு சொன்னாங்க, என் மகளுக்கு கேன்சரியான்னு அழுதுச்சு. கவலையே படாங்கன்னு ஒரு ஜெபம் பண்ணோம். அது லேசாக இப்போ தான் ஃபார்ம் அதை ரிமூவ் பண்ணிட்டு அது வேறே இல்லைன்னு சொல்லி கர்த்தர் அந்த அம்மாவுக்கு சுகத்தை கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு கோடி சுகத்தரும். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நாள் நன்மை குறைபடவே படாதுங்க. நான் அடித்து சொல்லுவேன், எந்த காட்ட முடியாத ஒன்றுமே இல்லை. பயப்படாத, நான் உன்னோடு இருக்கு. இந்த வசனம் தான் கடைசி வரைக்கும் இப்போ வரைக்கும் நான் நிற்கிறதுக்கு கர்த்தர் பெரிய கிருபை பார்க்கிற தெய்வக்காய் இப்போ வரைக்கும் அவர் தூக்கி சுமக்க, அவர் ஊழியத்தை தூக்கி சுமக்க, இன்னும் என் தலைமுறையும் சுமக்கும்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்த இந்த